அருமையான பக்கம் அருமையான ஒளி ஒளி அமைப்பு. ஆமா குமார் ஆடியன்ஸ் பிடிச்சா வட பேஞ்சு வந்த மாதிரில இருக்கு. ஆமாங்க அருமையான பக்கம் மேலமையா அருமையான ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ குமார் ஆடியோஸ் வடக்கு பட்டி ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் பணிபுரியக்கூடிய ஆபரேட்டர் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். தாய் உமைகளை வணங்கி கதை பண்ணிக்கு செல்ல வேண்டும். மேற்கு சீமாகில மேகாட்டு கோயில கதை ஒண்ணு நடக்குதம்மா. காட்டு புலி ஒண்ணு காயப்பட்டு போச்சு காரணம் யார் சொல்லம்மா. காட்டு
காலைகளை காடு சென்று மாலைகளை வேண்டுதல் விவசாய பெருங்குடி மக்களை இவ்வொரு முக்கியஸ்தர் ஐயா அவர்களை விழா கமிட்டியாளர்களை இன்று ஜனநாயகத்தை நாளைய பாரதமாக்கும் பாரத தாயின் மைந்தர்களை காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை கோயில் பூசாரி அவர்களை உங்கள் அனைவருக்கும் சேதுபதி ஆகிய நான் முடி சாய்ந்த வணக்கத்தை கனிமோடு சமர்ப்பித்து என்னுடைய கதை பண்ணி துவங்க வேண்டுமென்றால் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்கி கதை பண்ணிக்கு செல்ல வேண்டும் ஆகையினால் பயிர கவுண்டமட்டியை சேர்ந்த கணேஷ் கவுண்டர் அண்ணா அவர்களும் அருமை மச்சான் டிரைவர் இளையராஜா அவர்களும் எனக்காக 50 செல்வங்கள் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பு குடும்பமாகப்பட்டது மதுரை பாண்டிமணி அருள் பெற்று மந்தையில் வாழக்கூடிய காரகுத்தம்மன் என்று சொல்லக்கூடிய பகவதி அம்மனுடைய சக்தியை பெற்று செல்லுமிடமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் பேருபுகளோடு பட்டி பெருகி பால் பண வங்கி பாலாறு செல்வமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று பார்த்துக்கின்றேன். பழனிவட சோழகியா கந்த வேலையா பூசமுக காணுமலையா முருக வேலையா Bye.
மார்கழி மாசத்திலிருந்து பழனி பாத யாத்திரைக்கு முருகனை பார்க்க போனாங்க. நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்துல எவ்வித குற்றங்குறை இருந்துட்டாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கையில் கொண்டு தாங்களுடைய குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னித்து ஆதரிப்பீர்களோ அதுபோல என்னையும் என்னை சார்ந்த நடிகர்களை மன்னித்து வெடிவரை நல்ல ஆதரவு கொடுக்குமாறு பணிவேடி கேட்டுக்கொண்டு தாய் மீனாட்சியை வணங்கி பாடக்காரர் என்ற இங்கிலீஷ் அண்ணன் அவர்கள் இங்கே ஆந்திராவில் வாசிக்கும் பாசத்திற்குரிய தினேஷ் அவர்களுக்கு 21 அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வடக்குப்பட்டியை சேர்ந்த பைனான்ஸ் ஆறுமுகம் அண்ணன் அவர்கள் 10 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். வைகை புயல் வினோத்குமார் அவர்கள் எனக்காக 20 செல்வங்கள் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பு குடும்பமாகப்பட்டது மதுரை பாண்டியமணி அருள் பெற்று மந்தையில் வளரக்கூடிய காரக்குத்தம்மனுடைய சத்தை பெற்று செல்லுமனமல்லான நோய் நொடி இல்லாமல் பேரம்புகளோடு வட்டி பெருகி பால்பண பங்கி பாலார் செல்வமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று பார்த்துக்கிட்டேன். தேங்காய் வியாபாரி சின்னசாமி அண்ணன் அவர்கள் நாடகம் சின்னசாமி அண்ணன் அவர்கள் ஆல்ரவுண்ட் வாசிக்கும் பாசத்திற்குரிய தினேஷ் அவர்களுக்கு 21 அன்பளிப்பு அளித்துள்ளார். அண்ணாஜி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம். நாடகம் அமைப்பாளர் அருமை மாமா வடக்குப்பட்டியை சேர்ந்த கருணன் மாமா அவர்களும் அருமை மச்சான் டிரைவர் இளையராஜா அவர்கள் எனக்காக அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பு குடும்பமாகப்பட்டது மதுரை வாட்டிமணி அருள் பெற்று மந்தையில் வாழக்கூடிய காரகுத்தம்மன் பகவதி அம்மனுடைய சக்தி பெற்று செல்லுமிடமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் பேருபுகளோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். எங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த ஆலயத்தின் கோவில் மண்டகப்படியை முன்னிட்டு எங்களுக்கு வாய்ப்பளித்த அருமை உள்ளங்கள் வளையப்பட்டியார் பங்காளிகள் சார்பாக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். கருணாகரன் அவர்களுக்கும் டிரைவர் இளையராஜா அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக மீண்டும் 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 அன்பார்ந்த நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம். பல்லாக்கு குமரகிலா மீனாட்சி 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 பாண்டியர் சக்காரிடா பாசவச்ச ராசாத்தி பாசவச்ச ராசாத்தி ஊர்கோட ஊருக்குள்ளே 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 வாராயா தேருக்குள்ளே 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 பூமால கோழேது போல திருநாள்
அருகிருக்கு சிற்றப்பட்டி, சிற்றப்பட்டி கருகிருக்கு சக்கரவர்த்தி என்பது என்னுடைய ஊராகும். சரி. என்னுடைய பெயர் சேதுபதி தேவர். சரி. என்னுடைய மனைவி பெயர் செம்பாகி. செம்பாகி. எனக்கு திருமணம் அடைந்து வெகு நாட்களாக குழந்தைகளே இல்லை. இல்லை. அப்பொழுது என்னுடைய குலதெய்வமாகப்பட்டவர் சரி. எம்பெருமான் மாயவதாரன், சரி. மணிமாட்டிக்காரன், காரன். அந்த அழகர் மலை அரிராமக்காரனை தந்தவென்று ஆமா. அன்னவரைய பூசித்த வண்ணமாக வாழ்த்து வந்தேன். சரி. அன்னவருடைய அருளாலே வெகு காலம் கழித்து சரி. எங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. சரி. அந்த ஆண் குழந்தையோ வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினாலே சரி. அன்னவனுக்கு வெள்ளச்சாமி 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 என்ற பெருநாமத்தை வைத்து சீரோடு சிறப்போடு வளர்த்து வருகின்றேன். இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் சரி. அப்படி சிறப்பாக வளர்த்து வந்தாலோ இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் சரி. மதுரை மாவட்டத்துல ஆமா. எப்படி எல்லாம் பேரு புகழோடு வாழ்ந்து வந்தவன் தெரியுமா? எப்படி? ஆட்ட மாட்டத்திலே சிறந்த வீரனாக, ஆ. மாடு பிடிப்பதிலே சிறந்த வீரனாக, சரி. வேட்டையிலே சிறந்த வீரனாக வாழ்ந்து வரக்கூடியவன் இந்த சேதுபதி. சரி. எப்பேற்பட்ட ஆட்டங்கள் ஆடுவது தெரியுமா? எப்படி? ஒயிலாட்டம், ஆ. கோலாட்டம், சிலம்பாட்டம், தேவையாட்டம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆட்டங்களிலே சிறந்த வீரனாக வாழ்ந்து வந்தேன். சரி. அது மட்டுமல்லாமல் எப்படியெல்லாம் வீரனாக வாழ்ந்து வந்து தெரியுமா? எப்படி? மதுரை மாவட்டத்துல எங்க ஜல்லிக்கட்டு நடந்தாலும் சரி. அங்கு சென்று வரக்கூடிய காளைகளை அடக்கி ஆமா. பேரு புகழோடு வாழ்ந்து வரக்கூடியவன். ஆமா. எப்பேற்பட்ட மாட்டை பிடிப்பன் தெரியுமா? எப்பேற்பட்ட எந்த மாட்டுக்கு அதிக பரிசை கட்டி விடுறாங்களோ சரி. அந்த மாடா பிடிச்சு சரி. பேரு புகழோடு வாழ்ந்து வரக்கூடியவன் இந்த சேதுபதி. சேதுபதி. எங்கேயும் ஆட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கலையா? எங்கேயும் ஜல்லிக்கட்டு நடக்கலையா? சரி. எங்க இருந்து என்ன செய்வோம் தெரியுமா? என்னய்யா? விறுவிறு வீட்டுக்கு போவோம். வீட்டுல போய் காடக்கூடு கமுதாரி கட்டை எடுத்துக்கிட்டு எங்க ஊரை வளர்ச்சி மழையா இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க, கருமலையில தொட்டா நேர பொள்ளாச்சி அடிவார் கேரளா பார்டர் தான் போய் முடியும். ஏ அந்த மலை தொடர்ச்சி அப்படி. அப்படியா? ஆமா. எங்க நான் அந்த மலையை சொல்லல. எங்க ஊரு சக்கம்பட்டி பக்கத்துல ஆமா. சக்கம்பட்டிய வளர்ச்சி மழையா இருக்குயா. புதுப்பட்டி 4 பக்கமும் எந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மழை தான். அயானம் அந்த மலையை சுத்தி ஆமா. வேட்டைக்கு செல்வது வழக்கம். சரி. வேட்டைக்கு போய் என்ன என்ன பிடிப்போம் தெரியுமா? என்ன பிடிப்பீங்க? காடை, காடை, கவுதாரி, அடே, கொக்கு, கொக்கு, மைனா, மைனா, குந்திலி. குந்திலினா என்னங்க? குந்திலினா தெரியாதுன்னு. குந்திலினா முயலியா? ஓஹோ, உனக்கு தெலுங்கு தெரியாது? எனக்கு தெரியாது. முயல். அப்படி வேட்டைக்கு சென்று காடை, கவுதாரி, கொக்கு, மைனா, முயலெல்லாம் பிடிச்சு மொத்தமா வறுத்து வச்சுக்கிட்டு அடடே. என்ன செய்வேன் தெரியுமா? என்னங்க? இந்த சேதுபதி என்னைக்குமே சோதனை கூட இல்லாம இருந்திருக்கிறேன். அது சரி. ஆனா என்ன இல்லாம இருந்ததில்ல. எதுனே? கல்லு. கல்லு சாராயம் இல்லாம ஒரு நாள் ஒரு பொழுது கூட இருந்தது கிடையாது. அது சரி. பெரிய குடியார பையன் பார்த்தாவே தெரியுது. யாருப்பா? இல்ல, உடம்ப பார்த்தா தெரியுது. சின்ன குடிக்கார மாதிரி தெரியுது. என்னைய பார்த்தா குடிகாரன் சொல்ல முடியுமா? எப்படின்னே சொல்ல முடியும். குடிப்பேன். கதைக்காக குடிகாரன். கொஞ்சமா குடிக்க மாட்டீங்க. நிஜத்துல குடிக்கவே கிடையாது பண்ணானும். ஆமா ஆமா. கதைக்காக குடிகாரனா பேரு புகழோடு வாழ்ந்து வந்தாலும் ஆமா ஆமா. இந்த சேதுபதி 24 மணி நேரமும் கள்ளு சாராய போதையிலே இருக்கக்கூடியவன் இந்த சேதுபதி. சரி. குடிக்க மாட்டேன். ஆமா ஆமா. மணியன் எனக்கு தெரியும் குடிக்க மாட்டேன். சொல்லுங்க. நான் குடிக்க மாட்டேன். எனக்கு ஏன் தெரியும்? ஆனா குடிக்க ஆரம்பிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சமா குடிக்க மாட்டேன். தெரியுமே. குணகுணமா குடிப்பேன். உள்ள பாத்தீங்களா பச்சை தண்ணி ஒரு குடம் வச்சிருந்தாங்க, அரை குடம் ஆயிடுச்சு. அந்த தண்ணியை சொல்றீங்களா? அப்படி கள்ளு சாராய போதையில் இருந்தாலும் இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் மதுரை மாவட்டத்துல எப்படி எல்லாம் பேருமுகளோடு வாழ்ந்து வந்தேன் என்பதை இச்சபைக்கு முன்பதாக எடுத்துரைக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா கண்டிப்பா எடுத்துரைக்க வேண்டும் என்றால் எல்லாரும் எந்திரிக்க. சேதுபதி கதை படிக்கக்கூடிய நேரம். கதை படிக்கும் போது சாமி வந்தாலும் வரும். யாருக்கு சாமி வந்தா பிடிக்காதீங்க. எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிக்க எந்திரிக்க. சேதுபதி கதை படிக்கக்கூடிய வேளையில யாரும் தூங்க கூடாது. சாமி ஆடி வருவாங்க. சாமி ஆடி வந்தாங்கன்னா யாராச்சும் தூங்குனாங்கன்னா அவளை காலு கையில மிதிச்சு விட்டா அப்புறம் எங்களை போலான்னு சொல்லிடக்கூடாது. எல்லாம் எந்திரிக்க எந்திரிக்க. சாமி அந்த உட்கார்ந்து இருக்கிறவங்க எந்திரிக்க எந்திரிக்க. எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்க. யாரும் தூங்குனாங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்து இருக்க எழுப்பி விடுங்க. எந்திரிக்க எந்திரிக்க. யாருமே தூங்க கூடாது. எந்திரிச்சு உட்காருங்க. அப்படியே இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் மதுரை மாவட்டத்துல எப்படி எல்லாம் பேரும்புகளோடு வாழ்ந்து வந்தவன் தெரியுமா? எப்படி வெகு தூரமா ஐயா எனக்கு தெற்கே வெகு தூரமா இந்த சண்டாரே சேதுபதி சென்னாரே சிவரானா இன்னைக்கு சென்னாரே சிவயரா ஐயா
இந்த சண்டாள சேதுபதி நான் உயரமா வந்தவனா இன்னைக்கு உசலப்பட்டி சீமையிலே உசலப்பட்டி சீமையிலே ஐயா இன்னைக்கு உயரமா வந்தவனா ஐயா சட்டப்பட்டி சீமகில சட்டப்பட்டி சீமகில இந்த சண்டாள சேதுபதி நான் சமத்தரவே நாம் பிறந்தே சக்கரவர்த்தி சீமையிலே சக்கரவர்த்தி சீமையிலே இன்னைக்கு சமத்தரகிலே பிறந்தவனா அடடாட்டுக்கே நல்லா அண்ணன்னா வெகு தூரம்மா வெகு தூரம்மா இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் எத்தனை ஆட்டம் ஆடுவேன் எப்படி என்னுடைய ஆட்டத்தை பார்க்க எத்தனை சீமையில் இருந்து ஆள் வரும் எடுத்து சொல்லணுமா இல்லையா எப்பேற்பட்ட ஆட்டம் ஆடுவேன் எடுத்து காட்டணுமா இல்லையா ஐயா ஆட்டம் ஆடுவேனே ஐயா ஆட்டம் ஆடுவேனே இந்த சண்டாள சேதுபதி நான் உத்தமனும் வரணையா ஐயா ஆடுவேனே ஒயிலாண்டாடுவேனே நான் உத்தமனா ஒளிவாரே ஐயா நான் சிறப்பு ஆட்டம் ஆடுவேனே சிறப்பு ஆட்டம் ஆடுவேனே இந்த சண்டாளே சேதுபதி நான் சிவகுரு வரணையா ஐயா சிலம்பாட்டம் ஆடுவேனே சிலம்பாட்டம் ஆடுவேனே இன்னைக்கு சிவத்துறை ஓடிவாரே ஐயா நான் கோலாட்டம் ஆடுவேனே கோலாட்டம் ஆடுவேனே இந்த சண்டாளே சேதுபதி நான் குலமகனோ வரணையா ஐயா நீங்க கோலாட்டம் ஆடுவேனே கோலாட்டம் ஆடுவேனே இன்னைக்கு குலமகனோ ஓடிவாரே ஐயா ஆட்டம் அண்ணா ஆடுவேனே ஆடுவேனே
அடே ஆன்மாரத்து கல்லு குடிச்சா கல்லு குடிச்சா இன்னைக்கு என்ன நாள்?